சென்னை கொளத்தூரை சேர்ந்த போதகர் ஒருத்தர் பிரெயின் டியூமர், கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி நோய்களை கையசைவுல குணப்படுத்துறதா கூறி ஏழை எளிய மக்களை ஏமாற்றி வருவதா இந்திய மருத்துவ சங்கத்துக்கு அனுப்பப்பட்டுள்ள புகார் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ரொம்ப படிச்ச பெரிய டாக்டர்ஸ்னால மட்டும்தான் சில கிட்னி இஷ்யூஸ்லாம் தீர்க்க முடியும். ஆனா இவரு பாத்தீங்கன்னா ஒரு சீடியை வச்சுக்கிட்டு பல பிரச்சனைய சால்வ் பண்ற மாதிரி இந்த போதகரோட பல வீடியோ சோசியல் மீடியால பயங்கரமா பிரபலமாச்சு. பிரெயின் டியூமர்னால இந்த 2 வாரம் கண்ணு தெரியாமல் போய்விட்டது. இங்க வந்திருக்கிறாங்க, கர்த்தர் சுகத்தை கொடுத்து இப்ப 2 கண்ணு நல்லா தெரியுதான். நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. 2 கண்ணு நல்லா தெரியுதுன்னா கட்டி காணாம போயிருச்சுன்னு அர்த்தம். அதே பாணியில தன்னோட கையசைவனால பேய்களை விரட்டுறதும் நோய்களை குணப்படுத்துறதும்னு சொல்லிட்டு சென்னை கொளத்தூர் மதனாங்குப்பத்துல ஜெஃப்ரி மினிஸ்ட்ரீஸ் அப்படின்ற பெயர்ல ஒரு ஜபக்கூடமும் நடத்திட்டு வராரு. தன்னை தானே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டமும் கொடுத்துக்கிட்டாரு. சண்டே, செவ்வாய், வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல காலையில நடத்துற சுகமளிக்கும் கூட்டத்துல பிரெயின் டியூமர், கிட்னி ஃபெயிலியர், கண் பார்வை இழந்த நோயாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வராங்க. அவங்க எல்லாருமே தன்னோட கையசைவனால சுகம் பெற்றதாவும் சொல்றாரு. எங்கம்மா கட்டி? வயத்துல. எவ்வளவு பெரிய கட்டி? இப்ப இல்ல, வயத்துல ஒரு பெரிய கட்டி. ஆஸ்பத்திரிக்கு போய் நல்லாகலையா, இப்ப கட்டிய காணலையா. கர்த்தருக்கு மருத்துவ உலக தமிழ்நாடு முன்னேறி விட்டதா கூறி வரும் வேளையில மேஜிக் கலைஞர் மாதிரி போதகர் ஜெஃப்ரி பாத்தீங்கன்னா கையசைவுல எல்லாத்தையும் குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில மருத்துவ வித்தைகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. அவரோட ஜப கூட்டத்துக்கு முதல் முறையா வர ஏழை எளிய மக்கள் வேணா அதை பார்த்துட்டு நம்பலாம், இல்லனா அந்த மக்களுக்கு ரொம்ப வியப்ப கூட ஏற்படுத்தலாம். ஆனா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க மத்தியில இந்த ஒரு விஷயம் விவாத பொருளாதான் இருக்கு. இப்ப போதகர் ஜெஃப்ரி பண்ற இந்த சுகமளிக்கிற வித்தைகள் பாத்தீங்கன்னா இந்திய மருத்துவ சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னும் ஏழை மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போறத தடுக்கிற தந்திரம் அப்படின்னு பெங்களூரை சேர்ந்த பனீந்திரகுமார் அப்படின்றவர் மருத்துவ சங்கத்துக்கு புகார் ஒன்றையும் அளிச்சிருக்காரு. அவர் சொல்ற மாதிரி உண்மையிலேயே நோயாளிகள் குணமடைறாங்களா இல்லனா நோயாளிகள் மாதிரி நடிக்கிறாங்களா, அவர் உண்மையிலேயே டாக்டர் அப்படின்னா எந்த காலேஜ்ல எந்த வருஷம் டாக்டருக்கு படிச்சாரு அப்படின்றத பத்தி ஒரு விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார்ல பனீந்திரகுமார் குறிப்பிட்டிருக்காரு. போலி ஜெஃப்ரி பண்ற சில வித்தைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப போலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்களை டிவி மூலமா சோசியல் மீடியாக்கள் மூலமா பாக்குறவங்க அதையெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு அவர்கிட்ட ஏமாறவும் அதிகமான சான்சஸ் இருக்கு. சோ அதனால இதோட உண்மை தன்மையை கண்டறிவது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார்ல குறிப்பிட்டிருக்காரு. ஆன்லைன்ல இவரோட கம்ப்ளைண்ட்டுக்கு 93 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தி போதகர் ஜெஃப்ரி கிட்ட கேட்கும்போது சோசியல் மீடியால இருக்கிற எங்களோட வீடியோ பார்த்தாலே அது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஜெஃப்ரியோட அதிகாரப்பூர்வமான வெப்சைட்ல 1973ஆம் ஆண்டு அவர் படிச்சு முடிச்சுட்டு வேலை பார்த்ததா குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அவர் டாக்டர் படிச்சதுக்கான எந்த ஒரு குறிப்பும் இல்ல. ஜபக்கூட்டங்களை நடத்தி காணிக்கை வசூலிக்கிறதுல ஏற்கனவே போதகர்களுக்குள்ள கடும் போட்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு எதிராக அளிக்கப்பட்டுள்ள இந்த